வெல்கம் டு வெல்சகோ. இன்னைக்கு நாம பெரம்பலூர்ல இருக்கிற கூரைக்கடை மெஸ்ஸுக்கு தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ சாப்பாடு இங்கே பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பெரம்பலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே கூரைக்கடை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளே போகிறேன். கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். லாஸ்ட் ஃபோன் அடிக்குது. அது யாஸ் பேங்க் ஜஸ்டினா யாரோ ஆபீஸ்மா அவன தொங்க சொல்லணும் வரணும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி உள்ளே வந்து இன்டீரியரும் செமையாக இருக்குது. ஸோ மொத்தம் 9 பிளாட் மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு செட்டிங்ஸோட கூரைக்கொட்டா மாதிரியே உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏரியாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மெம்பர்ஸ் ஆர் 9 மெம்பர்ஸ் வரைக்கும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார அளவுக்கு இருக்குது. ஸோ ஏசி ஹால்ஸு கூட இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ரொம்ப ஒரு 90s ஃபீல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ரூம் வசதி கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க பேக் சைடில். ஸோ எனக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸ் எல்லாம் ஓகே, பட் ஃபுட்டும் அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத நானும் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டீம் உள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கான ஃபுட்டும் ரெடி, நான் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஹாய், ஹலோ. என்ன பேசுறேன், என்ன வீடியோ இருக்கீங்க? என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? நாங்கள் வந்து இங்கே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம். பிரியாணி, கிரில் சிக்கன் எல்லாமே ஆர்டர் பண்ணிருக்கோம். நான் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய வந்துட்டு இருக்குது. இப்போ கம்மியான ஐட்டம் மட்டும் தான் வந்திருக்கு, இன்னும் நிறைய வரும். ஸோ நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சொல்கிறோம் எப்படி இருந்துச்சு ஃபுட்டுன்னு. நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பக்கம். ஓகே, சொன்ன மாதிரியே பிரியாணி தான் ரெடியில் இருக்கு. ஸோ சாப்பிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ். நான் ரொம்ப நேரமாக சாப்பிட்டேன். அடுத்து கிரில் வந்துருச்சு. சாரி, நான் வந்து சைவம் வீட்டுக்காரம்மா வச்சுரும் பேரு. ஓகே, இங்க காட்டுப்பா. பாத்து மக்களே, மகள சைவம். நான் வந்து புரட்டாசி மாசம் அசைவம் சாப்பிடல. நீங்க 4 பேர் தான் பிரியாணி சாப்பிட்டீங்க. அது நீங்களே சொல்லிக்கலாம். திருவெண்டர் கேட்குறீங்க. நான் சாப்பிட்டது 4 ரொட்டி ஆர்டர் பண்ணேன். அது சாப்பிட முடியல. 3 ரொட்டி தான் சாப்பிட்டேன். அதனால புரட்டாசி மாதம்னால காளான் கிரேவி தான் சாப்பிட்டேன். என்னை பார்க்க வச்சு நீங்களாம் அசைவம் சாப்பிட்டீங்க. நல்லா இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் சாப்பிட்டது நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது. தேங்க்ஸ்ண்ணா. நான் பிரியாணி சாப்பிட்டேன்ப்பா. நார்மலாக நல்லா தான் இருந்துச்சு. நிறைய மசாலாலாம் கிடையாது, நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மைனோஸ் செம்மையாக இருந்தது. எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் சுரேஷ், நீங்கள் சொல்லுங்கள் சுரேஷ், என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருந்துச்சு. நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். நான் பிரியாணி சாப்பிட்ருந்தேன். பிரியாணி வந்து பிளைன் பிரியாணி. எப்போதுமே வந்து தந்தூரி கிரில்லுன்னு வந்து சைடிஸ் ஆர்டர் பண்ணும்போது நான் பிரியாணியில் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் உள்ள சிக்கன் சாப்பிட முடியாது, அது டேஸ்ட்டாகவும் இருக்காது வேறு. அதனால் நான் எப்போதுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிரில்லு இல்லைன்னா வந்து தந்தூரி, அது எதுக்காக ஆர்டர் பண்றோம் அப்படின்னு சுரேஷோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுட் ஒப்பீனியன் கேட்டோம். ஒன்னும் உனக்கு பிடிச்ச ஃபுட் இப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாப்பாடு எப்படி இருந்தது கூரைக்கொட்டாயில? ஓகே, கூரைக்கொட்டா வந்து கொட்டாவே சூப்பரா இருக்கு. சாப்பாடும் சூப்பரா இருக்கு. இன்டீரியர் நல்லா இருக்கு. சாப்பாடும் சூப்பர் டேஸ்டா இருக்கு. அவ்வளவுதான். சூப்பர். எங்களோட ரிவ்யூ நாங்க சொல்லிட்டோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.